இந்த வரவு செலவு திட்டத்திலே என்பிபி தோல்வியை தழுவி இருக்கின்றது. உண்மையிலே என்ன நடந்தது? இந்த வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களித்தீர்களா அல்லது உங்களுடைய மனசாட்சிக்கு எதிராக வாக்களித்தீர்களா? கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற என்பிபிக்கு ரகசியமாக பலர் வாக்களித்திருந்தார்கள். ஒரு டீல் இதில் இருந்தது உண்மைதானே? இப்பொழுது ஏற்றுக்கொள்கின்றீர்களா? டீல் கொடுக்கல் வாங்கலை பற்றி எங்களுக்கு தெரியாது. அப்படி சொல்லப்பட்டது. கொழும்பு மாநகர சபை பட்ஜெட்டை எதிர்க்க ஒரு தலைக்கு 150 லட்சம் ரூபாய் எதிர்ப்பதற்கு முஜிபுர் ரஹ்மான் இந்த கொடுக்கல் வாங்கலுக்கு தலைமை தாங்கியுள்ளார் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிப்பதாக ஒரு செய்தி. நீங்கள் அறிந்த வகையில் இதுவும் நடந்திருக்கின்றதா? இப்படி எதிர்த்து வாக்களிப்பதற்கு இவ்வளவு பணமா கொடுத்தார்களா, வாங்கினார்களா? நிச்சயமாக அன்று பேசிய ஜனாதிபதி அனுர் குமார் திசாநாயக்கவுக்கும் 6 மாதம் கழித்து பேசிய ஜனாதிபதி அனுர் குமார் திசாநாயக்கவுக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் பார்த்தீர்கள் அன்றைய சந்திப்புகளின் போது? நம்பினால் நம்புங்கள் திரு டில்ஷான் அவர்களே, மேலாம் புல்லரிக்குது. 6 மாதத்துக்கு முதல் எப்படி பார்த்தோமோ அதை விட ஒரு சாதாரண மனிதன். லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்றும் ஒரு சிறப்பு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இந்த நிலையில் எங்களுக்கு தெரியும், கொழும்பு மாநகர சபையின் பட்ஜெட் கடந்த வாரம் தோல்வியில் முடிந்திருக்கின்றது என்பிபிக்கு. ஆனால் இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டு தோல்வியில் முடிவற்றதை அடுத்து ஊடகங்களில் எங்களுக்கு பல்வேறு விதமான கருத்துக்களை அடுத்தடுத்து காணக்கூடியதாக இருந்தது. உண்மையாகவே இந்த வரவு செலவு திட்டம், கொழும்பு மாநகர சபையில் என்பிபியால் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த வரவு செலவு திட்டம் தோல்வியடைய செய்த எதிர்த்தரப்பினர் அன்று அந்த பட்ஜெட் தோல்வி முடிந்ததுமே எழுந்து கரகோஷங்களை எழுப்பி கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தி ஒரே சந்தோஷமாக எதையோ சாதித்ததை போல அவர்களுடைய செயற்பாடுகள் அன்று கொழும்பு மாநகர சபையில் அந்த இரவு நேரத்திலே அங்கு சென்ற ஊடகவியலாளர்களுக்கு காணக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் தான் நாங்கள் இன்றைய தினம் இது சம்பந்தமாக பேசுவதற்கு இன்றைய மூடு கலையகத்தில் இணைந்திருக்கின்றார் கொழும்பு மாநகர சபையின் சுயேட்சை குழுவைச் சேர்ந்த KT குருசுவாமி அவர்கள். வணக்கம். 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 இதற்கு முன்பதாக நான் நினைக்கிறேன், தேர்தல் கொழும்பு மாநகர சபை தேர்தலுக்கு முன்பதாக நாங்கள் ஒரு நேர்காணல் செய்திருந்தோம். நேர்காணல் நடந்து தேர்தல் முடிந்து இப்பொழுது கொழும்பு மாநகர சபையின் உறுப்பினராக இன்று எங்களோடு கலையகத்தில் இணைந்திருக்கின்றீர்கள். மகிழ்ச்சி. இந்த நிலையில் நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன், இப்போது கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை கைப்பற்ற என்பிபி, எஸ்ஜேபி, யூஎன்பி, போட்டோ இப்படி பல்தரப்பட்டவர்களும் மும்முரமாக செயற்பட்டார்கள் அப்பொழுது தேர்தல் காலத்திலே. அப்பொழுது முடிவாக என்பிபிக்கு கொழும்பு மாநகர சபையின் அதிகாரம் சென்றது. என்பிபி தான் அதிகாரத்தை கைப்பற்றுகிறது, கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை. அப்பொழுது கொழும்பு மாநகர சபையின் மேயராக என்பிபியை சேர்ந்த ராய் கெலி பர்தசால் அவர்கள் மேயராக தெரிவு செய்யப்படுகின்றார். எதிர்த்தரப்பிலே எஸ்ஜேபி, யூஎன்பியினர், ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன இப்படி எல்லாம் எதிர்த்தரப்பில் இருந்து கொண்டு தொடர்ந்தும் எதிர்ப்பினை தான் வெளிப்படுத்தி வந்தார்கள். எங்களுக்கு அவதானிக்கூடியதாக இருந்தது. அப்பொழுது ஆதரவு ரைட், அது முடிந்து எல்லாம் செயற்பாடுகள் சென்று கொண்டது. மீண்டும் 6 மாதங்கள் கழித்து வரவு செலவு திட்டம் பட்ஜெட் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அன்று இருந்த ஆதரவு என்பிபிக்கு குறைந்திருக்கின்றது. இப்போ இது கொஞ்சம் மக்களுக்கு ஒரு கேள்வி, இது எப்படிடாப்பா அதிகாரத்தை அமைப்பதற்கு என்பிபிக்கு ஆதரவு, அதாவது அன்று ரகசிய வாக்கெடுப்பு, எங்களுக்கு தெரியும் ஆட்சி அதிகாரத்தை அமைப்பதற்கு ரகசிய வாக்கெடுப்பு இடம்பெற்றது. ரகசியமாக சுயேட்சை குழுவில் இருந்தவர்களும் அதே போல எதிர்த்தரப்பில் இருந்த சிலரும் என்பிபிக்கு ஆதரவாக வாக்களித்து இருக்கின்றார்கள். ஆகவே தான் என்பிபி ஆட்சி அதிகாரத்தை பிடித்தது கொழும்பு மாநகர சபையில். பின்னர் இந்த வரவு செலவு திட்டத்திலே என்பிபி தோல்வியை தழுவி இருக்கின்றது. உண்மையில் என்ன நடந்தது? முதலாவதாக கடந்த வாரம் சமர்ப்பிக்கப்பட்ட கொழும்பு மாநகர சபையினுடைய வரவு செலவு திட்டம் என்பது 3 அதிகப்படியான வாக்குகள் எதிர்த்தரப்புக்கு, அதாவது 60 வாக்குகள் அவர்களுக்கும் 57 வாக்குகள் எங்களுக்கு, ஆளும் கட்சி சார்பான எங்களுக்கும் கிடைத்திருந்தது. அந்த வகையிலே வரவு செலவு திட்டம் என்பது தோல்வியில் முடிந்திருக்கின்றது. மீண்டும் நான் நினைக்கின்றேன், கொழும்பு மாநகர சபையினுடைய சட்ட திட்டத்துக்கு அமைய 2வது வாக்கெடுப்பு இந்த மாதம் 31ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி மீண்டும் அது வாக்கெடுப்புக்கு விட இருக்கின்றது. இங்கே ஒரு விடயத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். என்னவென்றால், கொழும்பு நீங்கள் சொன்னீர்கள் எதிர்த்தரப்பினர் அதற்கு எதிராக வாக்களித்திருந்தார்கள். எனக்கு நிறைய விடயங்களை கூறிக்கொண்டு போகலாம். அவர்கள் அன்று இரவே அடுத்த நாளே நாங்கள் தான் மேயர்,
கொழும்பு மாநகர சபையை நாங்கள் கைப்பற்றி விட்டோம் என்று என்னை பொறுத்த மட்டில் சிறுபிள்ளைத்தனமாக அவருடைய கருத்து இருந்தது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பாராளுமன்றத்திலே பொறுப்பு வாய்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஒருவர், ஒரு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒருவர் நாளை தொடக்கம் நாங்கள் தான் என்றால் கொழும்பு மாநகர சபையினுடைய சட்ட திட்டங்களை அவர் அறிந்திருக்கவில்லை என்பது எங்களுக்கு புலனாகின்றது. கொழும்பு மாநகர சபையை பொறுத்த மட்டில், அதாவது கொழும்பு மாநகர சபையை மாத்திரமல்ல, இந்த உள்ளூராட்சி மன்றங்களுடைய ஆட்சி அதிகாரம் என்பது இவ்வாறு வரவு செலவு திட்டங்கள் தோற்கடிக்கப்பட்டாலும் அந்த முதல்வர் அவர்களுக்கும் ஆளுகின்ற அந்த கட்சிக்கும் 2 வருடங்களுக்கு தொடர்ச்சியாக அந்த மாநகர சபையோ அந்த நகர சபையை நடத்தி கொண்டு போகின்ற அளவுக்கு அதிகாரம் இருக்கின்றது. நகர சபையினுடைய அதிகாரம் என்பது பாராளுமன்றம் போல் அல்ல. உண்மையில் இதை ஒரு குட்டி பாராளுமன்றம் ஆக்கிவிட்டார்கள். உண்மையில் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று அது பாராளுமன்றத்திலே. மாநகர சபை உள்ளூராட்சி மன்றங்களை பொறுத்த மட்டில் அந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்பது ஒரு புதிய கலாச்சாரமாக, ஆனால் சட்டத்திட்டத்தில் அவ்வாறு இல்லை. பொதுவாக ஒரு நகரசபை, ஒரு மாநகர சபையினுடைய வரவு செலவு திட்டம் என்பது அந்த பிரதேச மக்களுடைய அபிவிருத்திக்காக அந்த மாநகர சபையில் இருக்கின்ற அனைத்து அங்கத்தவர்களாலும் சமர்ப்பிக்கப்பட்டு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எல்லோருமாக இணைந்து அந்த அபிவிருத்திகளை செய்ய வேண்டும். ஆனால் எங்களுடைய கொழும்பு மாநகர சபை என்பதும் கடந்த பல வருடங்களாக அது அரசியல் கட்சியாக மாறி இப்பொழுது ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று ஆகிவிட்டது. இது ஒரு விடயம். இதை தவிர்த்து நீங்கள் இன்னும் ஒரு கேள்வியை கேட்டிருந்தீர்கள். என்ன அந்த வரவு செலவு திட்டத்தில் உரியவாறு செய்யவில்லையா, அல்லது மக்களுக்கு தேவையான விடயங்கள் இல்லையா, என்ன காரணத்துக்காக அது தோற்கடிக்கப்பட்டது என்று. உண்மையில் திரு டில்ஷான் அவர்களே, அன்றைய தினம் கடந்த வாரம் வாக்கெடுப்பு தோல்வி அடைந்ததன் பின்னதாக எங்களுடைய மாநகர முதல்வர் அவர்கள் அழகான ஒரு வார்த்தையை சொல்லிதான் அன்றைய தினம் அந்த விவாதத்தை முடித்து வைத்தார்கள். அதாவது, நீங்கள் இந்த வாக்கெடுப்புக்கு, எங்களுடைய இந்த வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களித்தவர்கள் தயவு செய்து இன்று இரவு நீங்கள் சென்று தூங்கும் பொழுது உங்கள் மனசாட்சியை தட்டி கேட்டு பாருங்கள். நீங்கள் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களித்தீர்களா அல்லது உங்களுடைய மனசாட்சிக்கு எதிராக வாக்களித்தீர்களா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று அழகான வார்த்தையை சொன்னார்கள். இன்னும் ஒரு வார்த்தையை அவர்கள் அழகாக சொன்னார்கள். அதாவது, கெட்டவர்கள் கெட்டதை செய்வதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை, இந்த சமூகமும் கவலைப்படாது. ஆனால் ஒரு நல்லவன் கெட்டதை செய்யக்கூடாது என்றும் அவர்கள் சொன்னார்கள். இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விடயத்தை கூறிக்கொள்கின்றேன். கடந்த 50-60 வருடங்களுக்கு மேலாக இந்த கொழும்பு மாநகர சபையிலே ஒதுக்கப்படுகின்ற பணம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் டில்ஷான் அவர்களே. இன்று நான் நினைக்கின்றேன், நான் பல தடவையில் இந்த விடயத்தை கூறியிருக்கின்றேன், பணம் கொளிக்கின்ற ஒரு இடம் கொழும்பு மாநகர சபை என்பது. பணம், அதாவது வரியாக பணம் என்பது, கொழும்பு மாநகர சபை என்பது ஒரு பாரிய ஒரு பொருளாதாரம் நிறைந்த வசதி வாய்ந்த மக்கள் எல்லோரும் வாழுகின்ற, வரி அதிகமாக கொழும்பு மாநகர சபை கிடைக்கின்றது, பணம் கொளிக்கின்ற ஒரு இடம். அப்படியானால் இம்முறை உங்களுக்கு தெரியும், தேசிய மக்கள் சக்தி அழகாக ஆட்சி, ஒரு நேர்மையான ஆட்சியை கொண்டு செல்கின்றார்கள். அவர்கள் அடுத்து வருகின்ற ஒரு வருடத்துக்குரிய அந்த வரவு செலவு திட்டம் என்பது கொழும்பு மாநகரிலே பாரிய அபிவிருத்திகளை, இங்கு முக்கியமான ஒரு விடயத்தை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இதே விடயங்களுக்காக கடந்த பல வருடங்களாக கொழும்பு மாநகர சபையிலே ஒதுக்கப்பட்ட நிதிக்கெல்லாம் என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அவ்வாறு இதெல்லாம் நடந்திருந்தால் இப்பொழுது எங்களுடைய கொழும்பு மாநகர சபை சமர்ப்பிக்கப்பட்ட இந்த வரவு செலவு திட்டம் என்பது மீண்டும் எல்லாம் அதில் நீங்கள் உண்மையில் வறிய மக்களுடைய முக்கியமான விடயங்கள் அங்கே இருந்தது. நான் ஓரிரு விடயங்களை நான் சொல்வதென்றால், பொதுவாக கொழும்பிலே ஏழை மக்கள் நிறைய பேர் வாழ்கின்றார்கள். கொழும்பு மாநகர சபையால் இந்த மக்களுக்கெல்லாம் இலவச மருத்துவ டிஸ்பென்சரிகளை நாங்கள் நடத்துகின்றோம், பல டிஸ்பென்சரிகள். அதில் குறிப்பாக தாய் சேய் நலன்புரி நிலையங்கள், அதாவது குறிப்பாக பெண்களுடைய இந்த மகப்பேற்று பிரச்சனைகளுக்கெல்லாம் மிக ஒரு இலவசமான நிறைய சேவைகளை எங்களுடைய கொழும்பு மாநகர சபை செய்கின்றது. அந்த வகையிலே நான் நினைக்கின்றேன், இந்த முறை வரவு செலவு திட்டத்திலே அந்த மகப்பேற்று மருத்துவமனைகள், இலவச மருத்துவ டிஸ்பென்சரிகள் எல்லாத்துக்கும் பல மில்லியன் ரூபாய்கள். அது மாத்திரமல்ல, 5 கொழும்பு மாநகர சபைக்கு 5 எங்களுடைய மாவட்ட காரியாலயங்கள் இருக்கின்றன. கொழும்பு 1 தொடக்கம் 5 மாவட்ட காரியாலயங்கள், வெள்ளவத்தை, கிருளப்பனை, வடகொழும்பு, மத்திய கொழும்பு, பொரளை என்று இந்த 5 தொகுதிகளுக்கும் அடுத்த வருகின்ற வருடங்களில் 5
மலர்ச்சாலைகளை கொழும்பு மாநகர சபையால் அமைப்பதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு இருக்கின்றது. அதில் முதலாவது 2026ஆம் ஆண்டு வடகொழும்பிலே ஒரு மலர்ச்சாலை அமைப்பதற்கு திட்டம் தீடப்பட்டிருக்கின்றது. அது ஒன்று. அடுத்தபடியாக உங்களுக்கு தெரியும், நிறைய விடயங்கள் இவ்வாறு சொல்லலாம். கொழும்பை மாத்திரமல்ல, கொழும்பையும் அபிவிருத்தி செய்து கொழும்பு மாநகரத்தையும் அழகு செய்யக்கூடிய அளவுக்கு நிதி ஒதுக்கீடுகள் செய்திருந்தும் என்ன காரணத்துக்காக இவர்கள் எதிர்த்தார்கள் என்று எமக்கு தெரியாது. ஒன்றே ஒரு விடயம்தான், இங்கே அரசியல் மக்கள் நலனை விட தங்களுடைய அரசியல் பதவிகளை பார்க்கின்றார்கள் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஆனால் KT குருசுவாமி அவர்களே, இப்படியெல்லாம் இருக்கின்ற பட்சத்தில் எதிர்த்தரப்பு தலைவராக இருக்கின்ற ரீசா சாருக் அவர் ஊடகங்களுக்கு ஒரு கருத்தை தெரிவிக்கின்றார். எந்த விதமான இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இந்த விதமான திட்டங்களையுமே இவர்களால் செய்ய முடியாது, இவர்களால் ஒதுக்கிய பணத்தால் இவர்களால் இதை செய்ய முடியாது. அப்படி பார்த்தாலும் இன்னமும் ஒரு ஆரம்பிக்க கூட எந்த விதமான வேலை திட்டங்களும் ஆரம்பிக்க கூடவில்லை. இவர்கள் எப்படி இதை செய்து முடிப்பார்கள்? இது இவர்களால் முடியாத ஒரு காரியம் என்று முடியாது என்று தான் அவருடைய வாயில், அந்த ரீசசாரக்கூடிய வாயிலே எங்களுக்கு கேட்கவும் பார்க்கவும் கூடியதாக இருக்கின்றது. அவை உண்மையாகவே அவர்கள் கூறுவதைப் போல, எதிர்த்தரப்பு சொல்வதைப் போல இதில் சொல்லப்பட்டிருப்பது வெறும் வார்த்தைகள் மட்டுமா? இவற்றை செய்து முடிக்க முடியாத வேலைகளை தானா இந்த பட்ஜெட்டில் இவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள்? கடந்த காலங்களிலே ஊறி போனவர்கள் ஏதாவது சொல்வார்கள், யார் என்ன சொன்னார்கள் என்று அதற்குரிய விளக்கத்தை நீங்கள் அவர்களை கொண்டு வந்து அந்த கேள்வியை கேட்க வேண்டும். என்னை பொறுத்த மட்டில் இதுவரையில் நடக்கவில்லை. கடந்த காலங்களில் எத்தனையோ, நானும் 15-20 வருடங்கள் கொழும்பு மாநகர சபையில் இருந்திருக்கின்றேன். நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை மக்களுக்கு செய்திருக்கின்றேன், அது மக்களுக்கு தெரியும். ஆனால் ஒதுக்கப்பட்ட நிதியெல்லாம் முறையாக பயன்படுத்தப்பட்டதா என்பது அது கேள்விக்குறி. ஆனால் இனி அப்படி நடக்காது. ஏனென்றால் இதை சொல்லுகின்ற எதிர்க்கட்சியினுடைய அனுமதியுடன் பல சுற்று கடந்த ஜூலை மாதத்திலிருந்து இந்த வருடம் ஜூன் மாதம் கொழும்பு மாநகர சபை தேசிய மக்கள் சக்தியின் தலைமை, நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுடைய முதல்வர் வராய் கெலி பல்தசார் அவர்கள், பிரதி முதல்வர் திரு ஏமந்த வீரக்கோன் உட்பட தேசிய மக்கள் சக்தியினர், நாங்கள் சுயாதீன அணிகள் எல்லோரும் இணைந்து அமைத்த அந்த கொழும்பு மாநகர சபை ஆட்சி எதிர்க்கட்சியிலே இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்களுடைய ஆலோசனைகளையும் உள்வாங்கி கடந்த ஜூலை 6ஆம் மாதம் ஜூன் மாதம் அமைக்கப்பட்ட அந்த மாநகர சபையில் 7ஆம் மாதத்தில் இருந்தே அவருடைய ஆலோசனைகள் எல்லாம் உள்வாங்கிதான் இந்த வரவு செலவு தயார்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்படியானால் எதற்காக அவர்கள் அப்படி சொல்கின்றார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. நீங்கள் அவர்களை அழைத்துதான் அந்த கேள்வியை கேட்க வேண்டும். இப்போ KT குருசுவாமி அவர்களே, மற்றும் ஒரு கேள்வி இருக்கின்றது. இதை நான் இந்த இடத்துல கேட்டே ஆக வேண்டும். சமூக வலைத்தளங்களிலும் பலரிடமிருந்த ஒரு கேள்வி தான் இது. என்னன்னு சொன்னால், கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற NPPக்கு ரகசியமாக பலர் வாக்களித்திருந்தார்கள். நீங்களும் சுயேட்சை குழுவை சேர்ந்தவர்கள். அன்று தேர்தல் முடிந்து ஊடகங்களுக்குள்ள நீங்கள் பகிரங்கமாக சொன்னீர்கள், நாங்கள் NPPக்கு தான் வாக்களித்தோம் என்று நீங்கள் வெளிப்படையாக கூறியிருந்தீர்கள். அதே போல இன்னும் ஏராளமானோர் ரகசியமாக வாக்கெடுப்பை செலுத்தியிருக்கிறார்கள் NPPக்கு. அப்பொழுது இருந்த அந்த பெரும்பான்மை, அதாவது பெரும்பான்மை இருந்தனால் தானே அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை NPPக்கு கைப்பற்ற முடியுமாகிறது. பட்ஜெட் வாசிப்பின் போது அந்த ஆதரவு வாக்குகள் இருக்கவில்லை. எங்கோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கின்றது. ஆகவே சிலர் கூறுகிறார்கள், ஒரு டீல் இதில் இருந்தது உண்மைத்தானே, இப்பொழுது ஏற்றுக்கொள்கின்றீர்களா? அதாவது NPP ஆட்சி அதிகாரத்தை அமைப்பதற்கு சுயேட்சை குழுக்களில் இருப்பவர்களுடன் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய அவர்கள் அந்த நேரம் NPPக்கு வாக்கினை செலுத்தினார்கள். அந்த உடன்படிக்கை சரி செய்யப்படாத காரணமாகத்தான் பட்ஜெட் வாசிப்பின் போது அன்று ஆதரவு தெரிவித்த சிலர் இன்று பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பினை தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இடையில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கின்றது என்று ஒரு சில இடங்களில் எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்தது. இது உண்மையா? இதை ஏன் உங்களிடம் கேட்கிறேன். நீங்களும் சுயேட்சை குழுவை சேர்ந்தவர், நீங்களும் 2 பேர் இருக்கின்றீர்கள் உங்களுடைய சுயேட்சை குழுவில். அவை உங்களுடைய ஆதரவு அன்று கிடைத்தது, இன்றும் கிடைத்திருக்கின்றது பட்ஜெட்டுக்கு. ஆனால் ஏனைய ஒரு சிலர் யாரோ அவர்கள் இன்று எதிர்ப்பினை வெளிப்படுத்துகிறார்கள். அவர்களுடன் செய்து கொண்ட டீல் சரி வரல. திரு டில்ஷான் அவர்களே, 2 சொற்பிரயோகங்களை நீங்கள் உங்கள் கேள்வியிலே அடக்கியிருந்தீர்கள். ஒன்று டீல் என்பது, மற்றது உடன்படிக்கை. டீல் என்பதற்கு தமிழ் வார்த்தை டீல் எப்படி? கொடுக்கல் வாங்கல். உடன்படிக்கை கொடுக்கல் வாங்கல் 2 விஷயம். ஆனால் டீல் கொடுக்கல் வாங்கலை பற்றி எங்களுக்கு தெரியாது.
அப்படி ஒருவரும் அந்த ஆனா இடத்தை- சொல்லப்பட்டது. அது சரி. ஆனால் உடன்படிக்கை என்பது எங்களுக்கு உண்டு. பொதுவாக உங்களுக்கு ஒரு விடயம் தெரியும், தேசிய மக்கள் சக்தி என்பவர்களுடன் எந்தவித கொடுக்கல் வாங்கல், நீங்கள் சொல்கின்ற அந்த டீல் அரசியல் அங்கே சரி வராது. அது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். அது முதலாவது விடயம். இரண்டாவது, நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த ஜூன் மாதம் தேர்தல் நடந்தவுடன் அவர்களுக்கு 48 ஆசனங்கள் மாத்திரமே கிடைத்திருந்தது தேசிய மக்கள் சக்திக்கு. மேலதிகமாக கொழும்பு மாநகர சபையிலே ஆட்சி அமைக்க வேண்டுமானால் அவர்களுக்கு மேலதிகமாக 11 ஆசனங்கள் தேவைப்பட்டது. நானும் எங்கள் சுயேட்சை குழு சார்பாக 2 உறுப்பினர்கள் எங்களுக்கு கிடைத்திருந்தார்கள். உண்மையில் இந்த இடத்துல ஒரே ஒரு விடயத்தை, நாங்கள் ஒரு 8 உறுப்பினர்களை எதிர்பார்த்திருந்தோம். எங்கள் கொழும்பு மாவட்ட தமிழ் மக்களை நம்பி எங்களுடைய சுயேட்சை குழு 6க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை எதிர்பார்த்திருந்தது. ஆனால் எங்களுக்கு 2 தான் கிடைத்திருந்தது. மக்கள் எதிர்பார்த்த மாதிரி 6 அல்லது 8 எங்களுக்கு கொடுத்திருப்பார்களே. ஆனால் தேசிய மக்கள் சக்தியுடைய அந்த விடயமே என்பது வேறு. நீங்கள் சொன்ன மாதிரி 48 அன்றைக்கு 11 பேர் தேவைப்பட்டது. முதலாவதாக எங்களை ஜனாதிபதி அவர்கள், அதாவது எங்களுடைய கொழும்பு மாநகர சபையில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர், அவர் 20 வருடம் கொழும்பு மாநகர சபை உறுப்பினராக இருந்தார்கள். இப்பொழுது அவர் பிரதி முதல்வராக இருக்க திரு ஏமாந்த் அவர்கள் உடனடியாக எங்களை அழைத்திருந்தார்கள். ஜனாதிபதி அழைக்கின்றார், இவர் உங்களுடைய என்ன சொல்வது, உங்களுடைய ஆதரவு தேவை என்று. உடனடியாக நாங்கள் என்னுடைய சக உறுப்பினர் பல புஷ்பநாதன், எங்களுடைய சுயேட்சை குழு உறுப்பினர் எல்லோருமாக இணைந்து சென்று ஜனாதிபதியை சந்தித்து, இது கடவுள் கொடுத்த வரமாக நாங்கள் நினைத்தோம். எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு வேண்டும் அனுரகுமார திசாநாயக போன்ற ஒரு மாமனிதன் எங்களை அழைத்து பேசுகின்றார். முதலாவதாக இந்த எந்த சுயேட்சை குழுவும் தங்களுடைய ஆதரவை அறிவிப்பதற்கு முன்னதாகவே ஆதரவை பகிரங்கமாக அறிவித்தவர்கள் நாங்கள் இருவரும், எங்களுடைய சுயேட்சை குழு. அப்பொழுது 48 50 ஆனது. அதன் பின்னதாக அது 51, ஆனால் வாக்கெடுப்பு முன்னதாக 61 ஆகியது. நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுடனும் நாங்கள் கௌரவ ஜனாதிபதி அவர்களை சந்திக்கும் பொழுது சில எந்த விதமான கொடுக்கல் வாங்கல் அது அவர்களை செல்ல முடியாது, அது அந்த பேச்சுக்கே இடமில்லை. ஆனால் உடன்படிக்கை என்பது நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் அந்த உடன்படிக்கையில் போய் கையொப்பம், அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் பொதுவான சில கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்தோம். கொழும்பு மாநகரிலே எவ்வாறு அமைய வேண்டும், கொழும்பு மாநகர் என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும். நான் அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி குறிப்பாக பல விடயங்கள். அது ஒரு விடயம், வடகொழும்பிலே இருந்து மட்டக்குழியிலே இருந்து கோட்டைக்கு 155ஆம் இலக்க பஸ் நிறுத்தப்பட்டு இருக்கின்றது பல வருட காலமாக. அதை உடனடியாக அதை நடைமுறைப்படுத்த எங்களுடைய கோரிக்கைகளே ஒன்று. அவ்வாறு அந்த காரியங்கள் பல உடன்படிக்கை நாங்களும் இது. நீங்க சொன்ன மாதிரி அன்று ஆதரவளித்த ஒரு 3 சுயாதீன குழு உறுப்பினர்கள் இந்த முறை எதிராக வாக்களித்து விட்டார்கள். எங்களுடன் என்ன பேசினார்கள் என்பதுதான் எங்களுக்கு உங்கள் வாயிலாக சொல்ல முடியும். அந்த சுயாதீன குழுக்களுடன் அவர்கள் என்ன நல்ல விடயங்களை பேசியிருப்பார்கள். ஏதோ ஒரு என்ன சொல்வது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ஏதாவது ஒரு அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எங்களுடைய ஆளுங்கட்சி தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்றவில்லையா என்பது எங்களுக்கு தெரியாது. ஏதாவது செய்தார் என்று தெரியவில்லை. ஆனால் அதனால் அவர்களிடம் கேட்டு மீண்டும் 31ஆம் தேதி வாக்களிப்பு இருக்கின்றது, அதை பார்க்க வேண்டும். ஆனால் நாங்கள் இந்த இடத்திலே ஒரே ஒரு விடயத்தை மிக தெளிவாக கூறிக்கொள்கின்றோம். திரு டில்ஷான் அவர்களே, எங்களை பொறுத்த மட்டில் சுயநலத்தை விட பொதுநலம் என்பது முக்கியம். எங்களுக்கு நாட்டு நலன் எங்களுக்கு முக்கியம். ஆகவே நீங்கள் சொல்கின்ற மாதிரி கோரிக்கைகள் அல்லது உடன்படிக்கைகள் எல்லாம் எங்களுக்கு 2வது 3வது. எங்களுக்கு வேண்டும் நாடு நன்றாக இருக்க வேண்டும். எங்களுக்கு எந்த விதமான எதுவுமே அன்றே நாங்கள் சொல்லி இருந்தோம். எங்களுடைய சுயேட்சை குழு ஒரு உறுப்பினர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுது, ஜனாதிபதியை சந்தித்து விட்டு நாங்கள் வெளியே வரும் பொழுது ஜூன் மாதம் அன்கண்டிஷனல் சப்போர்ட் என்று சொன்னார்கள். எந்த விதமான நிபந்தனைகளும் இல்லை. ஏனென்றால் உங்களை போன்ற இவரை போன்ற ஒரு தலைவர், தேசிய மக்கள் சக்தி போன்ற ஒரு கட்சி இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பது நீண்ட மக்களுடைய எதிர்பார்ப்பு. இன்று அரசியல்வாதிகள் எதிர்கட்சியில இருக்கின்றவர்கள் தான் இவ்வாறு பேசுகின்றார்களே தவிர, நாட்டிலே இருக்கக்கூடிய பெரும்பான்மை அனைத்து மக்களும், தமிழ், சிங்கள, முஸ்லிம் அனைத்து மக்களுமே இந்த தலைவருடைய ஆட்சி முறைமையை ஆதரிக்கின்றார்கள். ஆகவே என்னுடையதும் என்னுடைய நண்பர் பல புஷ்பநாதன் அவர்கள், எங்களுடைய சுயேட்சை குழுவினுடைய ஒரே இது, எங்களுக்கு கோரிக்கை நிறைவேறுகின்றதா, நாங்கள் கேட்ட விடயங்கள் எங்களுக்கு கிடைக்கின்றதா, மக்களுக்கான ஏதாவது, அதையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் உங்களுடன் இருக்கின்றோம். நீங்கள் நேர்மையான ஆட்சியை கொடுக்கின்றீர்கள். நேற்று அல்ல, இன்று அல்ல, நாளையும் நாங்கள் நிச்சயமாக அனுரகுமார திசாநாயக்க என்ற ஜனாதிபதி தலைமை இருக்கிற வரைக்கும் இவர்களை நாங்கள் ஆதரிப்போம். அது எங்களுடைய கொள்கை. நான் என்னுடைய சக உறுப்பினர் திரு பல புஷ்பநாதன் சார்பாகவும் இதை நான் கூறிக்கொள்கிறேன். ஆகவே இப்போ நீங்கள் சொன்னதை போல
இதற்கு முன்பதாக ஜனாதிபதி அவர்கள் உங்களை மாத்திரமல்ல ஏனைய சுயேட்சை குழு உறுப்பினர்களையும் சந்தித்திருக்கின்றார், அவர்களுடன் கலந்து ஆலோசித்திருக்கின்றார். அவர்களுக்கு தேவையான ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு கோரிக்கைகளை முன்வைத்திருப்பார்கள். ஆகவே சிலருக்கு அது நிறைவேற்றப்படாத பட்ஜெட்டிலே அவர்கள் இன்று என்பிபிக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். இதுதான் நடந்திருக்கின்றது. இப்படி ஒரு செய்தி இருக்கின்றது. இதையும் நீங்கள் உறுதிப்படுத்தி தர வேண்டும். கொழும்பு மாநகர சபை பட்ஜெட்டை எதிர்க்க ஒரு தலைக்கு 150 லட்சம் ரூபாய் எதிர்ப்பதற்கு, கொழும்பு மாநகர சபை பட்ஜெட்டை எதிர்க்கிறதுக்கு தலைக்கு 150 லட்சம் ரூபாய் விராய்க்கெலி பல்தசார் மேயராவதற்கு ஆதரவளித்து வாக்களித்த சுயேட்சைக்குழு உறுப்பினர்கள் 3 பேர் இம்முறை தலா 150 லட்சம் ரூபாவை எதிரணியிடம் வாங்கிக் கொண்டு பட்ஜெட்டுக்கு எதிராக வாக்களித்துள்ளனர். முஜிபுர் ரஹ்மான் இந்த கொடுக்கல் வாங்கலுக்கு தலைமை தாங்கியுள்ளார் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிப்பதாக ஒரு செய்தி. இது உண்மையா பொய்யான செய்தியா என்று எங்களுக்கு தெரியாது. இதை நாங்கள் உறுதிப்படுத்துவது தான் எங்களுக்கு தேவை. நீங்கள் அறிந்த வகையில் இது எதுவும் நடந்திருக்கின்றதா? இப்படி இப்போ நீங்கள் மாநகர சபை உறுப்பினர், ஆகவே ஏதாவது இப்படி ஒரு பேச்சு அடிப்படை உண்மைக்குமே இப்படி நடந்திருக்கலாம். அதாவது இப்படிதான் நான் ஆரம்பத்திலிருந்து ஒரு விடயத்தை சொல்கின்றேன். இந்த நாட்டை ஆளுகின்றவர்கள் அல்லது கொழும்பு மாநகர சபையை ஆளுகின்றவர்கள் தேசிய மக்கள் சக்தியினர், சரியா? அவர்கள் கொடுக்கவும் மாட்டார்கள், கொடுத்தா வாங்கவும் மாட்டார்கள். உதாரணமாக நாங்கள் அண்மை காலத்திலே தித்வா புயலால் எங்களுடைய மக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது பலர் பணம், எங்களுடைய வர்த்தக பிரமுகர்கள் பணத்தை சேகரித்து நாங்கள் நேரடியாக அரசாங்கத்திடம் ஜனாதிபதியிடம் கொடுக்க வேண்டும் அல்லது எங்களுடைய மாநகர முதல்வரிடம் கொடுக்க வேண்டும். உடனடியாக சொன்ன ஒரே விடயம் அவர்கள், பணம் எங்கள் கைகளில் வேண்டாம், நீங்கள் மக்களுக்கு செய்யுங்கள். அவ்வாறு நீங்கள் அரசாங்கத்துக்கு நீங்கள் கொடுக்க விரும்பினால் சில கணக்கு இலக்கங்களை அவர்கள் தந்தார்கள். அரசாங்கத்துக்கு நேரடியாக அது திரைசேரிக்கே போய் சேருகின்றது. அவ்வாறு அந்த பணம் ஆகவே இந்த கொடுக்கல் வாங்கல் என்பது தேசிய மக்கள் சக்திக்கு சரி வராது. அது முதலாவது விடயம். நீங்கள் இப்பொழுது சொல்லுகின்ற விடயம் நிச்சயமாக எனக்கு சத்தியமாக தெரியாது. அவ்வாறு ஆதரிப்பதற்கு இவ்வளவு பெரிய பணமா அல்லது எதிர்த்து வாக்களிப்பதற்கு இவ்வளவு பணமா கொடுத்தார்களா, வாங்கினார்களா? நிச்சயமாக அதை நான் இல்லை, அப்படி இதுவரை நான் கேள்விப்படவும் இல்லை. நான் குழு மாநகர சபையிலே இருக்கின்றேன், அப்படியான ஒரு காட்சியை நான் காணவும் இல்லை. ஆகவே தெரியாத ஒரு விடயத்தை, காணாத ஒரு விடயத்தை எனக்கு பதில் சொல்ல முடியாது. இப்போ என்பிபி கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு முன்பாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உங்களை சந்தித்திருந்தார். அதே போல இந்த வாக்கெடுப்பு பட்ஜெட்டை முன்வைக்க போவதற்கு முன்பதாகவும் உங்கள் கட்சியினர், அதாவது சுயேட்சை குழு உறுப்பினர்களை ஜனாதிபதி அவர்கள் சந்தித்திருந்தார். 2 நேரத்திலும் 2 சந்திப்புகளின் போதும் என்ன பேசினார், என்ன வித்தியாசங்கள் இருக்கிறது? ஒரு 6 மாத காலம் அன்று பேசிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் 6 மாதம் கழித்து பேசிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் பார்த்தீர்கள் அன்றைய சந்திப்புகளின் போது? ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கின்றீர்கள். ஆனால் முதலாவது சந்திப்பு என்பது கடந்த ஜூன் மாதம் நடந்தது. நிச்சயமாக நாங்கள் அனைவரும் இணைந்து இந்த பயணம் செல்ல வேண்டும், அரசியல் என்பது இப்படி நாங்கள் வித்தியாசம் செய்ய வந்திருக்கின்றோம். ஆகவே நீங்கள் எல்லோரும் கொழும்பு மாநகர சபையிலே தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று முதலாவது சந்திப்பிலே சொன்னார்கள். ஆனால் 2வது சந்திப்பு என்பது அப்படி வரவு செலவு திட்டத்தை பற்றியோ கொழும்பு மாநகர சபை அதை பற்றி எதுவுமே பேசவில்லை, சரியா? நாங்கள் முதலாவது சந்தித்த நேரம் ஒரு கோரிக்கையை வைத்திருந்தோம். நாங்கள் ஒரு 15 பேர் தான் அந்த நேரம் எங்களுடைய ஒரு உயர்மட்ட குழு என்று சந்தித்திருந்தோம். நாங்கள் அடுத்த சந்திப்பை கேட்டுக்கொண்டிருந்தோம். நாங்கள் எப்படியாவது ஏன்னா நாங்களோட திருப்பி நாங்கள் அவரோட ஒரே விடயத்தை தான் சொல்லுகின்றோம். நாங்கள் உங்களிடம் எதுவுமே எதிர்பார்க்கவில்லை, சரியா? நாங்கள் உங்களுக்கு எந்தவித அன்கண்டிஷனல், அதாவது எந்தவித நிபந்தனையற்ற ஆதரவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். ஆகவே எங்களுக்கு வேண்டியது ஒரே ஒரு நிபந்தனை, ஜனாதிபதி அவர்களை சந்திக்க வேண்டும். எங்களுக்கு வேண்டிய சில விடயங்களை பேச, அதற்கிணங்க தான் 2வது சந்திப்பு கடந்த வெள்ளிக்கிழமை அவர்கள் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு முன்னதாக நாங்கள் சந்தித்தோம். ஆனால் நீங்க சொன்ன மாதிரி 6 மாதத்துக்கு முன்னதாக இருந்த ஜனாதிபதி என்பது மிக ஒரு அழகாக சிரித்து நல்ல மிக ஒரு சாதாரண ஒரு மனிதனாக எங்களுடன் பழகினார், பேசினார். அன்றும் அப்படிதான் எங்களுக்கு கொடுத்திருந்தது 15 நிமிடம் கடந்த ஜூன் மாதம். ஆனால் 45 நிமிடம் எங்கள் குழுவினருடன் பேசினார்கள். இது 6 மாதத்துக்கு முன்னதாக. இப்போ 6 மாதம் கடந்து நாங்கள் கடந்த வாரம் நாங்கள் சந்திக்க போகும் பொழுது எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டினுடைய அனுரகுமார திசாநாயக்க என்பவர் அந்த 6 மாதத்துக்கு முன்னதாக இப்ப அதைவிட மக்கள் மத்தியிலே செல்வாக்கின் உச்சியிலே இருக்கின்றார். 1. 2வது கடந்த
2 வாரங்களுக்கு முன்னதாக எங்கள் நாட்டிலே ஏற்பட்ட இயற்கை அனர்த்தம் காரணமாக அவருடைய தலைமைத்துவத்தின் கீழ் அவர் செய்த நேரடியாக கள விஜயம் செய்து அநேகமான மக்களை சந்தித்து நிறைய வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆகவே அவர் என்ன சொல்வது, ஒரு களைப்பாக இருப்பார், அல்லது எங்களுக்கு 5-10 நிமிடம் கொடுத்து விட்டு நான் நினைக்கின்றேன் மிக வேகமாக அவசரமாக இருப்பார். ஆகவே நாங்களும் அதற்கு ஏற்றாற்போல் எங்களுக்கு ஒரு 10 நிமிடம் கொடுத்திருந்தார்கள். அந்த 10 நிமிடத்துக்கு அவசரமாக நாங்கள் மீண்டும் சில கோரிக்கைகளை, அதில் உங்களுக்கு தெரியும், கொழும்பு மாநகரை அபிவிருத்தி செய்வதற்காக ஒரு 100 நாள் வேலை திட்டம் என்ற ஒரு அம்சத்தோடு நாங்கள் போய் அவரை சந்தித்தோம். நம்பினால் நம்புங்கள் திரு டில்ஷான் அவர்களே, சொல்லும் பொழுதே மேலாம் புல்லரிக்குது. 6 மாதத்துக்கு முதல் எப்படி பார்த்தோமோ அதை விட ஒரு சாதாரண இல்ல. இப்ப தெரியும், முக்கியமே சில பேர் அதிகாரத்துக்கு வரும்போது சாமானியம் வருவாங்க. ஆமா, காலப்போக்கில் அவங்க அதிகாரத்தை காண்பிக்க தொடங்கிடுவாங்க. இப்ப ஜனாதிபதி அதான் சொல்றேன், ஒரு அன்னைக்கு இருந்த நாங்க எதிர்பார்த்து போனோம், அந்த இது எதுவுமே இல்லை. மீண்டும் 10-15 நிமிடம், நம்புவீர்களா, 45-50 நிமிடங்கள் நாங்கள் கட்டுப்பாடுகளை விதித்து யாரும் வாய் திறக்கக்கூடாது, இருவர் தான் முக்கியமான விடயங்கள் தான் பேச வேண்டும், அவர் களைப்பாக இருப்பார், அவர் என்ன சொல்கின்றார் என்பதை நாங்கள் கேட்க வேண்டும் என்று பல நிபந்தனை. ஆனால் அங்கு நாங்கள் போனவுடன், அவர் வந்தவுடன் அவருடைய அந்த என்ன சொல்வது, அந்த இயல்பு சார், நடிப்பு கிடையாது. நிறைய தலைவர்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம், நடிப்பார்கள், மக்களை கண்டால் நடிப்பார்கள், இது இயல்பாக வருகின்றது, மாற்ற முடியாது. ஆகவே நாங்கள் எப்படி சொல்வது, மேலும் அவர் மீது ஏற்கனவே அன்பு, பாசம், மரியாதை வைத்திருக்கின்றோம். இந்த மாதிரியான சந்திப்பு மீண்டும் அவர் மேல் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்வது, அந்த மதிப்பு, மரியாதை அதிகரித்திருக்கின்றது. ஆகவே அனுரகுமார திசாநாயகம் மாதிரி ஒரு தலைவர் இந்த நாட்டில் இருக்க வேண்டும். இப்போ நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன். இப்போ கடந்த காலத்தில் நாங்களும் பார்லமெண்ட் உறுப்பினர் மனோ கணேசனோடு ஒரு நேர்காணல் செய்திருந்தோம். காரசாரமாக அந்த நேர்காணல் சென்று கொண்டிருந்தது, இன்னமும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் மக்கள். அப்போது இப்போ அதில் ஒரு விஷயம் பேசப்படுறது என்னென்னு சொன்னால், அந்த நேரத்திலே, அந்த காலகட்டத்தில் மனோ கணேசன் அவர்கள் மலையகத்துக்கு சென்றிருந்த போது வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு மலையக மக்கள், ஆபத்தான பகுதிகளில் இருக்கிற மக்களை குடி அமர்த்துவதற்கான வேலைப்பாடுகளை அவர் செய்ய தயாராவதாகவும், அதே போல் ஜனாதிபதியிடம் அவர் மலையக மக்கள் சார்ந்து அந்த சமவெளியான பகுதிகளுக்கு இவர்களை குடியமர்த்துவதற்கான வேலை திட்டங்களை செய்வதற்காகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். சொன்னார், இவர் சமமான இடங்களை தேடுங்க மனோ, சேர்ந்து தேடுவோம், தேடிட்டு கொடுக்கலாம், நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஜனாதிபதி சொன்னதாக ஒரு சில கருத்துக்களை முன்வைத்திருந்தார். ஆகவே என்ன நடந்தது, இந்த விஷயத்தை நீங்க பாத்தீங்களா, அந்த டைம்ல என்ன எப்படி பாக்குறீங்க? நாங்கள் ஜனாதிபதியை சந்திக்கும் பொழுது இம்முறை சில கோரிக்கைகள் வைத்ததில் நீங்கள் சொன்ன அந்த கோரிக்கையும் உள்ளடங்கியது. அதாவது நாங்கள் 100 நாள் வேலை திட்டம், பல விடயங்களை வைத்தோம். அதில் தயவு செய்து மலையக மக்களை வடகிழக்கிலே குடியமர்த்த வேண்டாம் நீங்க சொல்றீங்க. நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகள் 2வது அல்லது 3வது கோரிக்கை என்பது அதுதான். ஏனென்றால் அந்த நேரத்தில் உங்கள் ஊடகம் வாயிலாகவும் ஏனைய ஊடகங்கள் வாயிலாகவும் மலையக மக்களை வடகிழக்கிலே குடியமர்த்த வேண்டும் என்று ஒரு சாராரும், அவர்களை வந்தால் நாங்கள் வரவேற்போம் என்றும் ஒரு சாராரும் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆகவே நாங்கள் அவரை சந்திக்க போகும் பொழுது இது சம்பந்தமாக நாங்கள் ஏதாவது பேச வேண்டி இருந்தது. ஆகவே நாங்கள் சொன்ன ஒரே விடயம், எங்களுக்கு தெரியும் 200 வருடங்களுக்கு மேல் அந்த பகுதியிலே வாழுகின்ற அந்த மக்கள் ஒரு நாளும் தங்களுடைய அந்த மண், தாய் மண், அதை விடுத்து அவர்கள் இன்னொரு இடத்துக்கு வாழ்வது என்பது அது ஒரு நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு விடயம் இல்லை. ஆகவே நாங்கள் ஜனாதிபதியிடம் சொன்ன ஒரு விடயம் என்னவென்றால், தயவு செய்து அடிக்கடி மண் சரிவர். அந்த நேரத்தில் ஜனாதிபதி அழகான ஒரு விடயத்தை சொன்னார். திரு டில்ஷான் அவர்களே, நிச்சயமாக இது உங்கள் ஊடக ஏற்கனவே அது வந்ததோ என்று தெரியவில்லை, நீங்கள் இதை தெளிவுபடுத்த வேண்டும் மக்களுக்கு. வரலாறிலே இதுவரை மலையகத்திலே ஏற்பட்ட மண் சரிவுகள் என்பது 1 அல்லது 2, 3 மண் சரிவுகள். இம்முறை அவர் சொன்ன அந்த எண் சில நேரம் பிழைக்கலாம், ஆனால் 1600க்கும் மேற்பட்ட மண் சரிவுகள் வந்திருக்கின்றது என்று ஜனாதிபதி சொன்னார்கள். இது ஒரு விடயம். ஆகவே நாங்கள் ஒரு கோரிக்கையை வைத்தோம், மலையக மக்களை மீண்டும் எங்கெங்கெல்லாம் மண் சரிவு இருக்கின்றதோ, எங்கே வெள்ள அபாயம் வரும் என்று நீங்கள் ஊகிக்கின்றீர்களோ அந்த இடத்திலிருந்து இடம் பெயர்த்து பாதுகாப்பான மலையக பகுதிகளிலே குடியமர்த்த வேண்டும் என்று நாங்கள் ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கின்றோம். நீங்கள் கேட்ட கேள்வி என்னவென்றால், பொதுவாக கடந்த பல வருடங்களாக நான் இந்த ஊடகங்களிலே நாங்கள் ஒரு கொள்கையாக வைத்திருக்கின்றோம், மாற்று கட்சிகள் என்ன சொல்கின்றார்கள் அவர்களை விவாதிப்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. ஆனால் ஒரே ஒரு விடயத்தை மாற்றம் நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். அதாவது கடந்த பல வருடங்களாக இந்த மலையக மக்களுக்கு, மலையகத்திலே இருந்து வருகின்ற அரசியல் தலைவர்கள் யாரா இருக்கட்டும், என்ன சொல்லிக் கொண்டு வந்தார்கள்? 7 பேர்ச் காணி கொடுக்க வேண்டும், 10 பேர்ச்
காணி கொடுக்க வேண்டும். இதோ நாங்கள் என்ன சொல்வது, அந்த 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 காணி உறுதி பத்திரத்தையும் கொடுத்து விட்டோம், நாங்கள் தான் வீடு கட்டி கொடுத்தோம், நாங்கள் தான் 5000 வீடு கட்டி கொடுத்தோம், நாங்கள் தான் 4000 வீடு கட்டி கொடுத்தோம், நாங்கள் 7 பேர்ச் 10 பேர்ச் என்று சொல்லி கொண்டு வந்த அந்த மலையக தலைவர்கள் இன்று நீங்கள் சொன்ன கேள்வியில் எனக்கு ஒன்று புரிகின்றது என்னவென்றால், அவர்கள் தங்கள் தோல்வியை ஒத்துக்கொள்கின்றார்களா? இன்று வரை அது நடைமுறைக்கு சாத்தியமில்லை. ஆகவே அவர்களுக்கு இங்கு இருக்க முடியாது, வடகிழக்கிற்காவது அனுப்புங்கள் என்றால் உண்மையில் நான் என்னவென்று சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. அதே நேரத்திலே மலையகத்தை சார்ந்த ஒரு தலைவர் அவ்வாறு சொல்லும் பொழுது இன்னும் ஒரு தலைவர் நான் பார்த்தேன் ஊடகங்கள் வாயிலாக, நாங்கள் அங்கே போக மாட்டோம், எங்கள் மக்களை வடகிழக்குக்கு அனுப்ப வேண்டாம், இங்கேயே பாதுகாப்பான இடங்களில் குடியமர்த்துங்கள் என்று சொல்கின்றார்கள். ஆகவே நான் உங்களிடம் கேட்கின்ற ஒரே கேள்வி, தயவு செய்து திரு டில்ஷான் அவர்களே, எதிர்காலத்திலே நானா இருந்தாலும் அடுத்த முறை என்னை அழைக்கும் பொழுது, நான் கடந்த முறை உங்களுடைய பேட்டியின் பொழுது சொன்னேன், மாகாண சபை உறுப்பினராக நான் இருந்து எனக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு, நான் என்னென்ன செய்திருக்கின்றேன் என்று. ஆகவே அடுத்த முறை யார் வந்தாலும் 7 பேட்ச் வாங்கி கொடுத்திருந்தால் எத்தனை குடும்பங்களுக்கு வாங்கி கொடுத்தீர்கள் என்ற ஆதாரங்களோடு சொல்ல வேண்டும். 10 பேட்ச் காணி கொடுத்து இருந்தால் ஆதாரங்களோடு வெளியிட வேண்டும். இந்த நாகரிகமான அரசியலுக்கு நான் சொல்லுகின்றேன், பல வருடங்களாக ஊறிப்போன இந்த அரசியல்வாதிகள் இந்த நவநாகரீகமான காலத்திலே நாகரீகமான அரசியல் நடத்தாவிட்டால் எதிர்காலத்திலே அவர்களுடைய இருப்பு கேள்விக்குறியாகும். இறுதியான என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், இப்போ தெரியும் ஊடகங்களில் நாங்கள் நிறைய பார்க்குறோம், அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்க்கட்சியினர் விமர்சனங்களை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்போது அரசாங்கம் ஊடகங்கள் மீது கை வைப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு எதிராக இந்த அரசாங்கம் செயற்படுவதாக சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். சஜித் பிரேமதாஸ் ஒரு பக்கம், நாமல் ராஜபக்ச ஒரு பக்கம், ரணில் விக்ரமசிங்கவுக்கு அரசாங்கத்தை வழங்குங்கள், அவரிடம் ஆலோசனை பெறுங்கள் என்று இன்னொரு தரப்பினர் இன்னொரு பக்கம், இப்படி 4 பக்கமும் எதிர் தரப்பினர் இந்த அரசாங்கம் ஃபெயில் என்ற நிலையை சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள்? ஜனாதிபதி என்ன நிலையில் இருக்கிறார்? இந்த அரசாங்கம் என்ன நிலையில் இருக்கின்றது? உள்ளாட்சி மன்ற சபைகள் பலவற்றில் பட்ஜெட் தோல்வி அடைந்திருக்கின்றது. இப்படி இருக்கிற நிலையில் இதை தொடர்ந்து இந்த அரசாங்கத்துக்கு செய்து கொண்டு செல்ல முடியுமா? என்ன நடக்கப் போகின்றது? இல்லை, நீங்கள் இறுதியாக சொன்னீர்கள் பல வரவு செலவு திட்டங்கள் தோல்வியிலே. இல்லை, அப்படி இல்லை. அதாவது நடந்து முடிந்த அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலே நான் நினைக்கின்றேன் அகில இலங்கை ரீதியாக தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றிய அனைத்து மன்றங்களும் அவ்வாறு அப்படியே இருக்கின்றது. சில இடங்களிலே கொழும்பு மாநகர சபை போன்று சில பிரதேச சபை, நகர சபை, மாநகர சபையிலே சில சுயேட்சை ஏனையவரோட உதவியுடன் அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டி இருந்தது. மற்றபடி இப்போ அரசியல்வாதிகள் சொல்கின்றார்கள் அனுரகுமார தலைமையிலான அரசு ஃபெயில் என்று. ஒரே ஒரு விடயம் யாரோ ஒரு தலைவர் சொல்லி இருக்கின்றார்கள், எப்பொழுது மக்கள் உடைய என்ன சொல்வது, மக்கள் ஒரு அரசுக்கு எதிராகவோ ஒரு தலைவனுக்கு எதிராகவோ ஒரு ஆட்சிக்கு எதிராகவோ ஒரு நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் எப்பொழுது அதற்கு எதிராக திரும்புகின்றார்களோ அன்று அந்த ஆட்சி நிலைக்காது, அந்த தலைவன் நிலைக்க முடியாது என்று நான் எப்பொழுதுமே சொல்லுகின்ற ஒரு விடயம். இந்த ஊடகங்கள் என்பது அரசியல் கட்சியினுடைய ஒரு ஆட்சி அதிகாரத்தை என்பது அதை மேல் நோக்கி கொண்டு போவது அல்லது வீழ்த்தாட்டுவது ஊடகங்கள் தான். கடந்த முறை உங்களுக்கு தெரியும், ஈஸ்டர் குண்டு தாக்குதல் பின்னதாக 2 ஊடகங்கள் பெரிதாக பேசப்பட்டது. என்ன நடந்தது? ஆகவே அவ்வாறு இந்த அரசாங்கம் செய்யாது. ஏனென்றால் நான் முக்கியமாக அமைச்சர் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசா அவர்களுடைய பேட்டியை நான் பார்த்தேன். ஒரு நாளும் அவர் ஊடகங்களுக்கு எதிராக அவர்கள் செயல்பட மாட்டார்கள் என்ற கருத்தை நான் சொல்கின்றேன். மற்றபடி போலியான செய்திகளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பு நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கு அனுமதி இருப்பதாக நீங்கள் லங்காஸ்ரீ, நீங்களும் போலியான ஒரு செய்தியை என்னை பற்றியோ அல்லது இதை பற்றி நீங்கள், அது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அது எனக்கு தெரியல. சட்ட ரீதியாக நடவடிக்கை எழுதும்போது நீதிமன்றம் அதை முடிவு செய்யும். ஏனென்றால் அதற்கு அனுமதி பத்திரம் இருக்கின்றது அல்லவா. இப்பொழுது மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள், மக்கள் இந்த முறைமையை ஆதரிக்கின்றார்கள். ஊழல் இல்லை, பெரிய பந்தா இல்லை, மக்கள் இதை இதை தான் நாங்களும் விரும்பினோம். ஆகவே மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். மக்கள் எப்பொழுது நிச்சயமாக இந்த அரசாங்கம் அந்த இடத்துக்கு போகாது. மக்களுடைய எழுச்சி வந்தால் எந்த ஒரு தலைவனாலும் தாக்குப்பிடிக்க முடியாது. ரைட், ஓகே. ஆகவே நன்றி KT குருசாமி அவர்களுக்கு இன்றமோடு இணைந்து இத்தனை விடயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உண்மையாகவே இந்த கொழும்பு மாநகர சபையின் நிலவரம் என்ன என்பது குறித்தான் நாங்கள் பிரதானமாக உங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தோம். அதே போல இன்று வந்து நல்ல ஒரு பாரிய தெளிவினை வழங்கியிருக்கின்றீர்கள். உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள்.
நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். இதே போன்று மற்றும் ஒரு சுவாரஸ்யமான நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் லிசி ஹருடன் நான் டில்ஷான் மின்சன். நன்றி, வணக்கம்.